ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எழுத ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தின் மீட்பை ரட்சித்தேன். கிறிஸ்துவ பாரம்பரியம் வெரோனிக்கா என்னும் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறது. சீமோன் என்ற ஒரு ஆண் இயேசுவின் பாடுகளில் துணை நின்றது போல, சீமோனையை போல இயேசு சிலுவையை சுமக்க இயலாத வெரோனிக்கா என்னும் ஒரு பெண் தனக்குரிய மென்மையான உணர்வுடன் இயேசுவின் காயப்பட்ட முகத்தை துடைத்து ஆறுதல் அளிக்கின்றார். தான் செய்தது சிறு செயல் என்றாலும் அதை செய்து மதித்து அதை துடைத்த துணியில் தன் தூயகத்தை பதிக்கிடச் செய்கின்றார் இயேசு. காலத்தினால் செய்த சிறு உதவியையும் பெரிதாக நினைக்கின்றார் இயேசு. இயேசுவின் முகம் இரத்தத்தாலும் வியர்வையாலும் நிறைந்திருப்பதனால் அவரது உண்மை உருவம் அத்துணியில் பதிந்திருக்கிறது. தம் சமுதாயத்தில் கடைநிலையில் இருப்போருக்கும் சின்னஞ்சிறு சகோதர சகோதரிகளுக்கும் நாம் செய்யும் சிறு உதவியும் வீண் போகாது, அதற்கும் விலை உண்டு என்று வெரோனிக்கா இச்செயலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் காட்டும் ஒவ்வொரு அன்பு செயலுக்கும் இயேசு பலன் தருவார் என்பது வெரோனிக்கா நமக்கு கற்றுத்தரும் ஒரு பாடம். வெரோனிக்காவை போல நாமவே வலிய சென்று பிறருக்கு உதவுவோம். தேவையில் இருப்போருக்கு இல்லை எண்ணாது கொடுப்போம். துன்புவோருக்கு சிறிதளவேனும் ஆறுதல் தருவோம். அடுத்தவருக்கு வெரோனிக்காவாகவே இருப்போம். வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில் வசந்த நதியாக வருபவள் பெண். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவளுக்குள் அன்பு என்ன செய்ய மறுத்தவள் பெண். இப்படிப்பட்ட பெண்களை அடிமைப்படுத்தி வசீகரமாகவோ வலுக்கட்டாயமாகவோ தத்தெடுத்து சுகம் என்னும் பயிர் செய்து சோகம் என்னும் சுமையை தந்துவிட்டு சுலபமாக தப்பித்து கொள்கிறார்கள் ஆண்கள். ஆண்களின் நடுவே வெரோனிக்கா போல வீரத்து திருமகளாக பெண்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, எத்தனையோ இந்த உலகத்திலே தகப்பனே, பெண்களுக்காக தகப்பனே அப்பா, எவ்வளோ துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஆறுதல் சொல்ல முடியாத தவித்து கொண்டிருக்கிற எத்தனை இளம் பெண்கள் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்று அறியாமல் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்க எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய இறை வார்த்தையை கொடுத்து ஆறுதலான வார்த்தையை கொடுத்து தேற்ற வேண்ட வழியை எங்களுக்கும் அந்த தைரியத்தை தந்திருந்து அந்த பிள்ளைகளுக்கு வழிநடத்த வேண்டுமென்று இறைவாமை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமேன்.